முதல் கேள்வியை நான் பத்ரி அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பிரதமர் மோடி அவர்களுடைய ரோடு ஷோ இது 7வது முறை தமிழ்நாட்டிற்கு வருவது பிரச்சாரத்திற்காக. 6 முறை வந்துவிட்டார். இப்ப ரோடு ஷோ இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில்? இது இவ்வளவு வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் நம்மளால தர முடியாது. ஆனால் என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தின ஒரு உத்தேசமான சில கருத்துக்களை முன்வைக்கும். போன தேர்தலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை நரேந்திர மோடி மிக மோசமானவர், கெட்டவர், அவர் தோற்க போகிறார், ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற மாதிரியாக இங்கே திமுக ஒரு பெரிய பிரச்சாரத்தை கையில் எடுத்தது. ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த பிரதமர் இவர் என்று ராகுல் காந்தியை கையை காண்பித்து அவரை முன்னிறுத்தினார். ஆனா கடைசி என்ன நடந்தது? அப்ப என்ன மக்களுடைய மனதில் ஒரு கருத்து இருந்ததுன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். மோடி ஏற்கனவே 2014 ஜெயிச்சு வந்திருக்காரு, அதனால 19 ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது. மாறாக பாரதிய ஜனதா மேலும் அதிகமான இடங்களையும் வாக்குகளையும் பெற்றது. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இருந்த எண்ணிக்கை என்னவா இருக்கு? தமிழ்நாட்டுல 0. இதுல என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான் இது. ஏனெனில் தமிழ்நாட்டில் பரப்பப்பட்ட கதையை தமிழக மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப 2024 2-3 வெவ்வேறு போட்டிகள் நடக்குது. ஒன்று, இந்திய நாடாளுமன்றத்தில் யார் அதிகமான இடங்களை பெறப்போகிறார்கள். அதுல திரும்ப மோடி தோத்து போய் விடுவார் அப்படிங்கிற வாதங்கள் செல்லுபடியாகிற மாதிரி தெரியல. இரண்டாவது, தமிழகத்துல அடுத்து ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார் அப்படின்னு கையை காட்டி அவரை கொண்டு வருவது நடப்பதற்கான சாத்தியமே கிடையாது. இந்த கட்டத்துல இந்த கோபேக் மோடி போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு வலுவிழந்து போய் யாரும் அதை பத்தி பேசுறதே கிடையாது. சென்ற முறை என்ன நடந்தது அப்படிங்கிறத பாருங்க. அதோட ஒப்பிட்டு பேசும்பொழுது மாறாக என்ன நடக்குது? பிரதமர் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், ரோட் ஷோ நடத்துகிறார். இப்ப நேரட்டிவ் மாறிடுச்சு. எல்லாம் சரிங்க, நீங்க வந்துட்டெல்லாம் போவீங்க, அதனால எங்களுக்கு என்ன, அதனால எங்களுக்கு என்ன நன்மை, உங்களுக்கு என்ன நன்மை, உங்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது, எங்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது என்று தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள எதிர்கட்சிகள் பேசுகிறார்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா தன்னுடைய வாக்குகளை அதிகரிக்கப் போகிறது. அதில் ரோட் ஷோவுக்கு என்ன பங்கு, அவர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இங்க வருவதில் என்ன பங்கு, அண்ணாமலைக்கு என்ன பங்கு அப்படின்னா பகுத்தறியவே முடியாது. மொத்தமாக பார்க்கும் பொழுது என்ன சொல்லலாம் என்றால், 2014 விட 2019 வாக்கு அதிகமாகினது. 2019 2024 கட்டாயமாக தமிழகத்திலும் வாக்குகளும் அதிகரிக்கும், இடங்களையும் பெறுவார்கள் அப்படிங்கறதுதான் நம்ம உறுதியா இப்போதைக்கு சொல்ல முடியும். இப்ப கர்நாடகாவிலையும் சட்டப்பேரவை தேர்தலின் போது பிரம்மாண்டமான ரோட் ஷோ எல்லாம் நடந்தது. ஆனா அங்க பாஜக தோல்வியை தழுவியது. அப்போ இங்கேயும் இந்த ரோட் ஷோ அப்படிங்கறதே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா, இல்ல திராவிட கட்சிகள் தான் என்னைக்கு இருந்தாலும் அதிமுக வெர்சஸ் திமுக தான் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்களா? சரி, இது ரெண்டா உடைச்சுப்போம். இது ஏதோ புதிய கலாச்சாரம், இது ஏதோ அந்நிய கலாச்சாரம், எல்லாம் வேட்டி கட்டிட்டு இருந்த இடத்துல பைஜாமாவை போட்டு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சாரத்துல பல வியூகங்கள் இருக்கிறதுல ஒன்று, தெருவிலே போய் எல்லோரையும் பார்த்து கையசைத்து தன்னுடைய ஆதரவாளர்களை அந்த தெருவுக்கு கொண்டு நிறுத்துவது. இங்க என்ன, ஒரு தமுக்கம் மைதானத்துல கூட்டிட்டு இருந்தாங்க, இங்க சீரணி அரங்கத்துல கூட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு பொதுமக்கள் கூட்டுவதற்கான அரங்கங்கள் குறைந்து போயிருக்கின்றன. அது எங்கேயாவது ஒரு ஊருக்கு வெளியில ஏதாவது ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி மக்களை இங்கே கொண்டு வர வேண்டும். அப்ப பெரும்பாலும் என்ன ஆகும்னா, கட்சிக்காரர்கள் மட்டும்தான் அங்கே போவார்கள். ஆனால் ஊருக்கு நடுவில் ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் அங்கே வந்துவிட்டு அப்படியே போக முடியும். அவ்வளவுதான். இது இன்னொரு நவீன வகை. இதை தவிர இணையத்துல என்னென்னமோ நடக்குது. தொலைக்காட்சியிலிருந்து ஆரம்பித்து செய்தித்தாள் வரைக்கும் விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து போகும் திசையெல்லாம் விளம்பரங்கள் நடக்கின்றன. எல்லா கட்சிகளும் செய்யறாங்க. இதுல பாரதிய ஜனதா இந்த ரோட் ஷோ அப்படிங்கிற ஒன்றை வைத்திருக்கிறது.
இது நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு நீங்க வந்து ஒரு மேடையை போட்டு வரிசையா 25 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களே இவர்களே அப்படின்னு சொன்னா தான் நாங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று தமிழக மக்கள் என்று சொன்னார்கள். அவர்களை பொறுத்தவரை இதுல எல்லாத்துலயும் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. பிரதமரை பார்ப்பதற்கும், அவர்தான் ஸ்டார் கேம்பெயினர், அவரை பார்ப்பதற்கும் அவரோடு கூட வரக்கூடிய வேட்பாளர்களை பார்ப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக மக்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். அதுல நேரடியாக உங்களுக்கு வந்து பாண்டி பஜார் சாலையில் வந்து பார்ப்பவர்கள் ஒரு எண்ணிக்கை என்றால், அது இணையம் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் அது போய் சேருவது இன்னும் பல மடங்கு பெருசு. பிரதமர் வந்திருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் வந்து மறைச்சிட போறாங்களா? எல்லாரும் அதை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சோ அது ஃபர்ஸ்ட் பார்ட். நிச்சயமா இதற்கு பலன் இருக்கிறது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இப்ப அடுத்த கேள்வி உங்களோடது வந்து, அதெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணிங்க, நாங்க திராவிட கட்சிகளுக்கு தான் என்று அதிமுக திமுக என்ற இரண்டுக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். இது யார் சொல்றாங்க? இத தமிழகத்துல பலர் சொல்றாங்க, அறிவுஜீவிகள் இருந்து ஆரம்பித்து திமுகவும் அதிமுகவும். நிச்சயமாக அவர்களுக்கு இதுதான் வந்து ஸ்டாக் பிரைஸே. அப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கடைசியா நாங்க தான். அதை எங்கே மாற்றி காண்பிப்பது? வாக்குகள் கிடைக்கும் பொழுதுதான். அது வரைக்கும் தங்களை தாங்களே மகிழ்வித்துக் கொள்வதற்காக திமுக வந்து எங்களுக்கு தான் 40, அப்படி மீறி போனாலும் அதிமுகவுக்கு ஒரு 4 கொடுப்போம் நாங்க. உடனே அதிமுக இல்லை 40 எங்களுக்கு தான், அதையும் மீறி போனால் ஏதோ திமுகவுக்கு 4. இப்ப மூன்றாவதாக வலுவான ஒரு ஆள் வரும் பொழுது, அப்படியெல்லாம் நீ வலு கிடையாது, நீ ஒண்ணுமே கிடையாது என்று சொல்வதைத்தான் திமுக அதிமுக 2 பேரும் செய்திருக்கிறார்கள். இப்ப தொலைக்காட்சியில பேசுபவர்களும் அதைத்தான் செய்ய போகிறார்கள். எவென்ச்சுவலி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தொடர்ச்சியாக அதிகரிக்க வேண்டும் என்று மட்டும்தான் பார்க்கிறது. அந்த வாக்கு சதவிகிதம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது அது இடங்களாக மாறும். இந்த முறை இடங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கறத எனக்கு தோன்றும். அப்போ இது வந்து மோடி அவர்களுடைய ரோட் ஷோ நிச்சயமா பலனை தரும் அப்படிங்கிறது உங்களுடைய முதல் சுற்று பார்வையா? ரோட் ஷோவும் சேர்ந்து பலனை